Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆந்திர பிரதேச அரசியலிலும் சரி, டெல்லி அரசியலிலும் சரி, ஆடம்பர வீடு விவகாரம்தான் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஆடம்பர பங்களாவை ஜெகன்மோகன் ரெட்டி கட்டியிருப்பதுதான். இதே போன்று டெல்லியில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஷீஷ் மஹால் விவகாரம் பூகம்பத்தை கிளப்பியது. கெஜ்ரிவால் ஆடம்பரமான வீடு கட்டுவதில் பொது பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தது ஆம் ஆத்மி. இந்த நிலையில் ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பிரம்மாண்ட அரண்மனை மீண்டும் பேசு பொருளாகியுள்ளது. ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரை சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி என இருதுருவ அரசியலே நீண்ட காலங்களாக இருந்து வருகிறது. அண்மையில் ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேச கட்சி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதையடுத்து சந்திரபாபு நாயுடு மற்றும் ஜெகன்மோகன் ரெட்டி இடையேயான மோதல் போக்கு மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள ருஷிகொண்டா மலையை தகர்த்து 10 ஏக்கர் பரப்பளவில் இந்த அரண்மனை 4 பகுதிகளை கொண்ட கட்டடங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. மலையை தகர்த்து கட்டப்பட்டிருக்கும் இந்த அரண்மனையிலிருந்து பார்த்தால் கடற்கரை தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனைக்குள் தங்க அலங்காரங்கள், இத்தாலிய பளிங்கு-தரை மற்றும் பட்டு போன்ற அலங்கார பொருட்கள், மின்னும் விளக்குகள், குளியல் தொட்டிகள் போன்ற ஆடம்பரமான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதன் பிரமிக்க வைக்கும் உள்கட்டமைப்பில் நடைபாதை, சாலைகள், வடிகால் அமைப்பு, மொத்த நீர் விநியோகம் மற்றும் 100 kV மின்துணை நிலையம் ஆகிய வசதிகளையும் உள்ளடக்கிய இந்த அரண்மனைதான் தற்போது ஆந்திர அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் கடந்த 2021ஆம் ஆண்டு சுற்றுலா மேம்பாட்டு திட்டமாக மட்டுமே இதற்கு அனுமதி வழங்கியது. இருப்பினும் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான முந்தைய அரசு சட்ட வழிகாட்டுதல்களை மீறி ஜெகன்மோகன் ரெட்டியின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக அரண்மனையை அமைத்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த நிலையில் சுற்றுச்சூழல் விதிமுறைகளுக்கு எதிராக இந்த கட்டடம் கட்டப்பட்டிருப்பதால் இதை பொது பயன்பாட்டுக்கு அனுமதி அளிப்பதில் சிக்கலும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இது குறித்து முடிவு எடுக்க முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசுக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருந்தபோது சந்திரபாபு நாயுடுவின் பிரஜா வேதிகா பங்களா கிருஷ்ணா நதிக்கரையில் சுற்றுச்சூழல் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதை இடிக்க உத்தரவிட்டார். தற்போது சந்திரபாபு நாயுடு அதற்கு பழி வாங்கவே ஜெகனின் ருஷிகொண்டா அரண்மனையை குறிவைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெகன்மோகன் மீது வழக்கு பதிந்து இந்த அரண்மனை பூட்டி சீல் வைக்கப்படுமா அல்லது அரசாங்கத்திற்கு இது பயன்படுத்தப்படுமா என்பது குறித்து விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.